பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் வசனம் 2-3 வாசிக்கிறோம். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுபமாய் திரும்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நாம் உனக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நிலைத்தள்ளும் என்று சொல்லி அங்கே விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். தினாலி செய்தியாக எது வேண்டாம், இன்னைக்கு எதை நாம் வெறுக்கிறோம்? ஆண்டவர் எதை வெறுக்க சொல்கிறார்? ஒருவேளை இங்கே ஒரு சம்பவத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எசேக்கியா வியாதிப்பட்டிருந்தார், இறப்ப போகக்கூடிய சூழ்நிலைக்கு இருந்தார். அவரை பார்க்க வந்த ஒரு தீர்க்கதரிசி ஏசாயாவும் சொல்லக்கூடிய ஒரு காரியம், மிகவும் ஒரு துக்கமான ஒரு காரியம் அங்கே சொல்கிறார். அங்கே பார்த்த உடனே அங்கே சொல்கிறார், நீர் மரித்து போவீர் என்று சொல்கிறார். இந்த வார்த்தையை கேட்டவுடனே யாருக்கு தான் மனது கஷ்டம் வராது? உடனே கர்த்தர் சொல்வதை குறிப்பிட்டார். வியாதியிலே அவர் இருக்கிறதுக்கு இது ஒரு நற்செய்தி அல்ல, துக்கமான ஒரு காரியம், கஷ்டமான ஒரு காரியம், தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு காரியம். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவன் காரியங்களை ஒழுங்குபடுத்துவது வசதியாக இருக்கும். ஆனால் அங்கே ராஜா அவன் நினைக்கவில்லை. தான் தேவனுக்கு உண்மையாக இருந்ததாக நினைத்தான். தான் இன்னமும் சாக அவன் ஆயத்தமாய் இல்லை என்றார். தேவனும் சம்மதித்தார். தீர்க்கதரிசி சொன்ன பிரகாரம் அவருக்கு மருத்துவர்கள் அத்தி படைத்து அடையால் அங்கே பற்று போட்டார்கள். அங்கே குணமாக்குதல் தேவனிடத்து வருகிற போதிலும் அவன் அறிந்திருக்கிற மருத்துவங்களை கொடுப்பதில் தவறு இல்லை. எனவே தேவன் அங்கே வாக்கு திறந்தும் எசேக்கியா அங்கே ஒரு அடையாளம் கேட்கிறார். சூரிய கடிகாரத்தில் 10 பாகை பெண்ணிட்டு திரும்பியது அவனுடைய வாழ்நாளே ஒரு பெரிய அதிசயம், ஒரு அற்புதம். அங்கே வாழ்நாள் அங்கே 15 ஆண்டுகள் கூட்டப்பட்டன. எசேக்கியாவுடைய ஆட்சி கிமு 686 முடிந்தது. எனவே அவனுடைய 14ஆம் ஆண்டில் சனகரிப்பின் படையெடுப்புக்கு பிறகு இந்த வியாதி வந்திருக்க வேண்டும் சொல்லி ஒருவேளை அநேகர் எண்ணுகிறார்கள். ஆனால் மிரோராக் பலாதான் என்னும் பாபிலோனுடைய அரசன் தூதர்களை எசேக்கியாவிடம் அனுப்பினான். அசூரியமிருந்து வெற்றி பெற எசேக்கியாவிடம் அங்கே உதவி கேட்டு தன் ஆட்களை அனுப்பி வைக்கலாம். அங்கே தன் செல்வத்தையும் அனைவத்தையும் அவங்க காண்பித்தார், சொத்துக்களை அவன் காண்பித்தார். பாபிலோனுடைய ராஜ்யம் வளர்ந்து வல்லரசான போது இவன் கட்டினது அனைத்தையும் எடுத்து சென்று விட்டார்கள். எசேக்கியா தன்னை பற்றி மாத்திரமே யோசித்தார். தன் வியாதி, சுகம், செல்வம், புகழ் போன்றவற்றுக்காகவே தேச நிலை அடங்கி வைத்தார். முட்டாள்தனமான செயல்பட்டிருந்ததால் தேசத்தின் செல்வத்தை வெளியிருக்க மாட்டார்கள். தேவன் தீர்மானித்திருந்த அந்த நேரத்தில் அவர் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமோ? தேவனுக்கு தான் எல்லாம் தெரியும். ஆனால் ஆண்டு சமூகத்திலே நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எசேக்கியா வியாதியிருந்தான். ஆண்டு சமூகத்திலே ஜெபித்த போது ஆயுசு நாட்களை ஆண்டவர் கூட்டி கொடுத்தார். அப்படிப்பட்ட ஆயுசு நாட்களை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் கூட்டித்தர சுத்தமாக இருக்கிறார். ஆண்டவருக்காக நாம் வாழுவோம். உண்மையாய் வாழும்போது ஆண்டவருக்கு இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள தேவன் சித்தமாக இருக்கிறார். ஆமேன்.